கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளிமால் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி படி வாங்குறதுக்காக அடுத்தது ஒரு திட்டத்தை போட்டுருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது அவங்க ராஜராஜனோட கதையை முடிக்கிறதுக்காக மாயாண்டின்னு ஒருத்தர் வர சொல்லியிருக்கவும் அவரும் வாராரு. வந்ததுமே உடனே சிவனாண்டியும் அவங்க சந்திரகலாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் தான் ராஜராஜன் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டவும் இவருக்கு சாமி அவர் ஊரை சுற்றி வருவார். அப்படி ஊரை சுற்றி வரும்போது யாருமே கூட வரமாட்டாங்க. அதனால அந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு பயன்படுத்தி அவரோட கதையை முடிச்சிடணும். அப்படி முடிச்சுட்டாக்கி கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும். அதே மாதிரிக்கு சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் நம்ம பழிவாங்கலாம். ஜென்மத்துக்கும் அந்த கிழவியோட சாமுண்டீஸ்வரி ஒன்று சேரவும் மாட்டா அப்படிங்கவோ இது எல்லாமே கேட்டதுமே சந்திரகலாவும் சிவனாண்டியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான் எங்கள் அக்காவோட கணவராச்சு, அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கவும், என்ன சந்திரகலா உனக்கு உங்கள் அக்காவே பிடிக்காது, அப்புறமா என்ன அக்காவோட கணவர் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எப்படி இருந்தாலும் சரி தான் எங்கள் அக்காவோட வாழ்க்கை நாசமாகணும், அவளே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் நினச்சது நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ கவலைப்படாத சந்திரா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்காக தானே இந்த மாயாண்டியை வெளியூர்லேருந்து வரவழைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும், மாயாண்டி நான் சொன்ன மாதிரிக்கு நீ செஞ்சு முடிச்சிடணும், அவன் ஊரை சுற்றி போகிறதுக்காக இங்கேருந்து கோயிலிருந்து கிளம்புவான், ஆனால் கோயிலிருந்து கிளம்பப்பட்டவன் வரும்போது அவனுடைய கதை முடிஞ்சதை தான் வரணும் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட தான் நீங்கள் சொல்லிட்டீங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும், உடனே என்ன மகனை பார்த்துட்டு இருக்கிற அவனுக்கு வேண்டிய பணத்தை கூட அப்படின்னு சொல்லவும், உடனே சிவனாண்டியும் மாயாண்டி கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கு ராத்திரி இது ஆரம்பிக்க போகுது, அதனால நீ ராத்திரி கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துன்னு சொல்லவும், உடனே மாயாண்டி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி யோசனையோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே ராஜராஜன், ரேவதி, அதுக்கப்புறமா கார்த்தி, மயில்வாகனமும் எல்லாருமே வராங்க. என்ன ஈஸ்வரி என்ன யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு என்னமோ உங்களை அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஈஸ்வரி நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அதை கிடைச்சதுக்கு நான் பாக்கியமாக நினைக்கிறேன். நான் அதாவது இந்த மாதிரிக்கு சாமி கட்டி வேஷம் போட்டுட்டு ஊரை சுற்றி வர்றது கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, அந்த ஆத்தாலே பூசாரி ரூபத்தில் சொல்லியிருக்கிறா. அப்படி இருக்கும்போது நான் போய் தானே ஆகணும், நீ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத, நீ இப்படி இரு மனசோட சொல்லிட்டு இருக்காத, உன்னுடைய அதாவது பரிபூரணமான சமூகத்தோடு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோம்ல அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள அப்படி ஊரை சுற்றி வரும்போது இவர் தனியாக தானே போகணும், அப்படி இவர் தனியாக போகும்போது அதை நினச்சாதான் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன ஈஸ்வரி நீயே பயந்துட்டு இருக்கலாமா, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சாயந்தரமாக ஆகுது. உடனே எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட அவங்க பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, என்னையா எல்லாரும் கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி அங்கே தான் வர்றதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அத்தை என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அத்தைக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, மாமாவை அனுப்புறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கவும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காதையா, இது நம்ம அந்த ஆத்தாவே நம்மளுக்காக இதை கொடுத்துருக்கிற பாக்கியமாக்கும், இதை செய்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், அந்த பாக்கியம் இத்தனை வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் மாமனுக்கு கொடுத்து வச்சிருக்குது, அதனால உங்கள் அத்தை என்ன நினச்சாலும் சரிதான், அப்படிலாம் ஒன்றும் வராது, நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிதான் பாட்டி நாங்கள் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லும் போது, அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ மயில் வாகனத்திட்ட காட்டி சொல்கிறாங்க, நீங்கள் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க, நான் மாமாவை அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது, அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சரி அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரகலா பார்க்குறாங்க, என்னது இவன் மாமா கூட வாரன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஒருவேளை இவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு சந்திரகலா நினைக்கவும், அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரிதாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இல்லைங்க நான் வரல எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா கார்த்தி மாமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக போகலாம், அவங்களாம் அந்த காரில் வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது, சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சந்திரகலா உடனே அவங்க காளிமாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க இவங்கெல்லாம் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லவும், சரிதான் மருமகளே நீ என்கிட்ட சொல்லிட்டேலாம், நான் மாயாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுது அப்படின்றவங்க உடனே சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி அவங்க தனியாக அவங்க அதாவது ராஜராஜன் கூட வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா நீங்கள் தனியாக அங்கே போகும்போது எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை எனக்கு என்ன பயம், அந்த ஆத்தாவே என் கூட வரப்போறா, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பயம் மாப்பிள்ளை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அத்தை தான் பயந்துட்டு இருந்தானா நீங்களும் பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் தனியாக போயிட்டு வரணும்ல அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கும்போது,
கேட்கும்போது சரிதான் மாப்பிள்ள, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்போ ராஜராஜன் வந்து பூசாரி சொல்றாங்க, குளிச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜனும் வந்து குளத்துல போய் அவங்க குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திக்கிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா சாமி ஆடுற மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திட்டு வரவும் அப்போ ரேவதி, ரோஹிணி, மயில்வாகனம், பாட்டி எல்லாருமே வந்து நல்லபடியா வந்து எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி வேண்டிட்டு இருக்கவும் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்றாங்க, ஆத்தா எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க வழக்கம் போல நீ வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாம், ஆனால் திரும்பி நீ வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 3 பேரும் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கையில் வந்து தீப்பந்தத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு கையில் வந்து அவங்க தீச்சட்டியை கொடுக்கவும் அதை எடுத்துக்கிட்டு ராஜராஜனை வந்து அப்படியே சாமியாட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமியாட ஆரம்பிச்சதுமே சாமி வந்து ஊரை வள வரப்போகுது, யாரும் ஒன்றும் எதுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து அவங்க சாமியாடிக்கிட்டே ராஜராஜன் வந்து அவங்க வந்து ஊரை சுற்றி வர்றதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது வந்து மாயாண்டிக்கு காளிமால் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ராஜராஜன் வந்து அவங்க ஊரை சுற்றி வர்றதுக்கு கிளம்பிட்டான், நீ ரெடி ஆகிட்டலான்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு உயிரோட வரப்பட்டவா அவங்க கதை முடிஞ்சு தான் வரணும் அப்படிங்கும்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, அது நடந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து அவங்க கோயிலை சுற்றி வரதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வரும்போது ஒரே காடு மாதிரிக்கு இருக்குது. அப்போ அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது மாயாண்டி சில ஆட்களோட வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே வந்து நேராக அவங்க ராஜராஜன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கவும் ராஜராஜன் வந்து ரொம்பவே சாமி வந்து அவங்க உக்கரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மாயாண்டி வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா அங்கே கார்த்தி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அடின்னு போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. சாமி என்னன்னா அப்படியே வந்து ஊரை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. கார்த்தி இங்கே ஒவ்வொருத்தரையும் அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாவும் அப்போ வந்து உடனே கார்த்தி நினைக்கிறாங்க, எனக்கு தெரியும் இது எல்லாம் அப்படிலாம் நடக்கணும்னு தெரியும், இது எல்லாமே வந்து அவங்க போட்டு திட்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்துதான் வந்து அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் சிவனாண்டி, முத்துவேல், சந்திரகலா எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ கோயிலை சுற்றி பார்த்தோம்னா அவங்க வந்து ராஜராஜன் சாமி ஆடிக்கிட்டே வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து பாட்டி வந்து சொல்றாங்க, வந்தாச்சு இது ராஜராஜன் சாமி அடியில் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே உங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கேட்கவும் உடனே வந்து முத்துவேலும் சிவனாண்டியும் பார்க்குறாங்க. ஆமாம் இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாயாண்டி தான் வந்து இவனை உயிரோட விட மாட்டானே, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ராஜராஜனை சாமி ஆடிக்கிட்டே வந்துடுவோம். அப்போ அவங்க பின்னாடியே கார்த்தியும் வராங்க. கார்த்தியை வந்து சந்திரகலா பார்த்ததுமே சந்திரகலாவுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ அப்போ இவன் தான் வந்து மாயாண்டிக்கிட்டே இருந்து மாமாவை காப்பாற்றிருக்கிறான் அப்படின்னு சந்திரகலா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சிவனாண்டிகிட்டையும் முத்துவேல்ட்டு சொல்கிறாங்க, இவன் தான் காப்பாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா காளிமால் வந்து அவங்க மாயாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னது காரியம் கச்சிதமாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அம்மா நீங்கள் வேற அவன் என்னை போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே காளிமால் எரிச்சல் அடைகிறாங்க. வழக்கம் போல் நம்ம வந்து அந்த கார்த்திகிட்ட தோற்று போயிட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து சிவனாண்டி, முத்துவேல், சந்திரகலா இவங்க 3 பேரும் நிற்கவும் உடனே கார்த்தி இங்கே வராங்க, என்ன மாமாவோட கதையை முடிச்சுறதுக்காக தானே நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெலாம் வந்து அந்த பூசாரியை சாமி ஆட வச்சு இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் சொன்னீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே 3 பேரும் அப்படியே பதறி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கும் போது உடனே கார்த்தி நீ எல்லாம் என்ன ஜென்மனே தெரியல, அத்தை உம்மளை எந்த அளவுக்கு பாசம் வச்சு ஒன்று இன்னைக்கும் வந்து அவங்க நல்லபடியாக தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது சொந்த அக்கா கணவர் கூட பார்க்காம இந்த மாதிரிக்கு நீ செஞ்சுட்டு இருக்கிறிய, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தேவாலம் இந்த மாதிரிக்கு என் மேலே பழி சுமத்திட்டு இருக்காது அப்படிங்கவும் எல்லாம் நான் வந்து கைங்கலமாக பிடிச்சதுக்கு பிறகு ஆதாரத்தோட தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க